மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இயற்பியல் சம்மில் 4வது சம் பார்க்க போகிறோங்க. எஸ்எஸ்எல்சி இயற்பியல் கணக்கு எண் 4 ஒளியியல் பாடத்தில் வரக்கூடிய சம்மு. ரொம்ப எளிமையான சம்மு தான், அதனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த கேள்வி ரீட் பண்ணுற பாருங்க. 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவி லென்ஸிலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருளொன்று வைக்கப்படுகிறது எனில் பிம்பம் தோன்றும் இடத்தையும் அதன் தன்மையையும் கண்டறிக. ஸோ ஒரு சம்மில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கிவன் டேட்டா, அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு என்ன கேட்டு கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு எவ்வளோ தூரத்தில் வைக்கிறாங்க? 20 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கிறாங்க. என்ன லென்ஸுங்க? குவி லென்ஸ். என்ன கேட்குறாங்க? பிம்பம் தோன்றும் இடத்தையும் அந்த தன்மையையும் கண்டறிக. ஸோ அது படிக்கிறதுக்கு முன்னால் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் குவி லென்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ குவி லென்ஸுக்கு குவிய தொலைவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் எந்த இடத்துல பிம்பத்தை குவிக்குதோ அதான் குவிய தொலைவு. அப்போ நம்ம குவிய தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ இங்கே விழுதுன்னு வச்சுக்கோங்க. இது எஃப் எவ்வளோங்க? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. இங்கிருந்து 20 சென்டிமீட்டர். ஸோ இந்த பொருள் வைக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது என்னன்னா லென்ஸுக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட தொலைவு நம்ம என்றைக்குமே யூன்னு வச்சுக்கோம். யூ ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அப்படி போக்கல் லென்ஸ் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர். அப்படின்னா பிம்பம் எங்கே உருவாகும் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ என்றைக்குமே குவி லென்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் பொருளோட தொலைவை மைனஸில் எடுத்துக்கணும். அப்போ யூ ஈக்குவல் டு -20 சென்டிமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க. லென்ஸுக்கும் பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வி. இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லென்ஸுக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட தொலைவு யூ, அதை நான் மைனஸில் போட்டுக்கணும். லென்ஸுடைய குவிய தொலைவு எஃப், அது கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். இப்போ லென்ஸுக்கும் பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு எந்த இடத்துல பிம்பம் உருவாகும், அந்த பிம்பம் நேரானதா தலைகீழானதா மெய் பிம்பமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ குவி லென்ஸ் எப்பவுமே தலைகீழான பிம்பத்தை தான் உருவாக்கும். அப்படி உருவாக்கக்கூடிய பிம்பம், அதாவது பொருள் ஒரு சைடும் பிம்பம் லென்ஸுடைய மறுபக்கத்துலேயும் விழுந்தால் அது மெய் பிம்பம். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். குவி லென்ஸ் எப்பவுமே என்ன பிம்பத்தை உருவாக்கும்? மெய் பிம்பத்தை உருவாக்கும். இப்போது நம்ம சம்முக்கு போயிடலாம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கல் லென்த் குவிய தொலைவு எஃப் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? பொருளின் தொலைவு. பொருளின் தொலைவு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? யூ சமம் 20 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. குவி லென்ஸ் அப்படின்னா நம்ம அதை மைனஸில் எடுத்துக்கணும். ஸோ -20 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? அந்த பிம்பம் உருவாக்கக்கூடிய இடம், அதாவது வி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கிவன் டேட்டா எழுதிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோக்கல் லென்த், அந்த லென்ஸுடைய குவிய தொலைவு எஃப் சமம் 10 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. யூ பொருள் வச்சிருக்கக்கூடிய இடம் 20 சென்டிமீட்டர். குவி லென்ஸ் அப்படின்னால யூ மைனஸில் எடுத்துக்கணும், வி கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லென்ஸுடைய சமன்பாடு 1/f = 1/v - 1/u. சரிங்களா? போர்டு சின்னதாக இருக்குது, நான் எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். லென்ஸுடைய சமன்பாடு எங்களுக்கு 1/f = 1/v - 1/u. ஸோ எஃப் நம்ம என்ன கேட்டிருக்கிறோம்? எஃப் 10 சென்டிமீட்டர் முன்னாலே கொடுத்துருந்தாங்க. யூ -20 சென்டிமீட்டர். வி நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ லென்ஸோட ஈக்குவேஷன் 1/f = 1/v - 1/u. ஸோ என்றைக்குமே நாம் வி தான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணுமோ அது ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். இப்போ 1/v - 1/u = 1/f. ஸோ லென்ஸ் சமன்பாடை எனக்கு தகுந்தமான என்ன பண்ணியிருக்குன்னா மாற்றி எழுதியிருக்க, வேறு எதுவும் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வியை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 1/v அப்படியே வச்சுக்கோங்க, 1/f அப்படியே இருக்கட்டும், -1/u அந்த பக்கம் போனால் +1/u. ஸோ நம்ம v கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான்.
1 by v equal to 1 by f க்கு பதிலா என்ன போடலாங்க 10 சென்டிமீட்டர் 10 பிளஸ்க்கு பிளஸ் 1 by u க்கு பதிலா மைனஸ் 20 சென்டிமீட்டர் சரிதாங்களா இப்போ 1 by v equal to 1 by 10 plus into மைனஸ் 20 இப்போ 1 by 10லேருந்து 1 by 20 கழிக்க முடியாது ரெண்டு வெவ்வேறு அடிமானமாக இருக்குது நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 20 எடுத்தோம்னா இந்த 10 வந்து 20ல் 2 டைம் இருக்குது அதனால் 2 into 1 2 மைனஸ் 20 ஒரே டைமில் தான் இருக்குது ஒரு 1 இப்போ 1 by 20 இப்போ 1 by vங்கிறது 1 by 20னா வியை தலைகளாக மாற்றுங்க அப்போ 20 by 1 v equal to 20 சென்டிமீட்டர் ஸோ இதுதான் ஸோ பொருள் வந்து எங்கே விழுகும் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் பொருள் வச்சிருக்கிற தொலைவு -20 பொருள் விழுகக்கூடிய தொலைவு +20 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன மாதிரி பிம்பம் கிடைக்கும் அப்படின்னா அதாவது பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய் பிம்பம் நமக்கு கிடைக்கும் மெய் பிம்பம் ஏன்னா f வந்து 10 அப்போ 2f வந்து 20 அப்போ 2fல பொருள் வச்சா பொருள் எங்கே தான் விழுகுங்க 2fல தான் விழுகும் ஸோ பொருளின் அளவிற்கு சமமான பிம்பம் கிடைக்கணும்னா நம்ம 2f வைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே படிச்சிருக்கோம் ஸோ பிம்பத்துடைய நிலைமை 20 சென்டிமீட்டர் உருவாகுது அந்த பிம்பம் எப்படி இருக்குன்னா பொருளுடைய சைஸுக்கு சமமான தலைகீழான மெய் பிம்பமாக இருக்கும் ஓகேங்களா இது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் தேங்க்யூ